ஒரு 27 வயசு பெண் திருமணத்துக்காக காத்திருக்காங்க. அதாவது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல திருமணம். பட் அவங்களுக்கு திடீர்னு ஒரு உடல்நல குறைவு ஏற்படுது. எதனால அப்படி ஆச்சுதுன்னு யாருக்கும் தெரியல. ஸோ உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு கிட்னில இஷ்யூ இருக்கு, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூரின்ல வித்தியாசமான சிம்டம்ஸ் தெரியுது, கிட்னில நீர் தங்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. எதனால இப்படி ஆச்சுது அப்படின்றத கணிக்கவே முடியல. ஸோ உடனே அந்த பொண்ணையே கூப்பிட்டு டாக்டர்ஸ் கேட்குறாங்க, ஏதாவது புதுசாக சாப்பிட ஏதாவது ஆரம்பிச்சிங்களா, இல்லை வேற ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போதான் அந்த பொண்ணு சொல்லுது, மேரேஜுக்காக நான் ஒரு ஒயிட்னிங் க்ரீம் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து அதனால எதுவும் இருக்குமோ அப்படின்றதுக்காக அந்த ஒயிட்னிங் க்ரீமை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து டாக்டர்கிட்ட காமிக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஒயிட்னிங் க்ரீமை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒயிட்னிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து டேபிளில் வச்சிருக்கிற டாக்டர், அந்த பொண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த பேஷண்ட்ஸில் சில பேர் வந்து இதே சிண்ட்ரம்ஸ் இருக்குது, அதாவது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்ஸ் இருக்குது, அவங்களுமே இதே மாதிரியான ஒயிட்னிங் க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ആ ക്രീം കൊണ്ടുവരാൻ ഞാൻ പറഞ്ഞു. അപ്പോൾ ഞാനത് ടേബിളിൽ വെച്ചിട്ട് കാഷ്വലായിട്ട് അന്നത്തെ ദിവസം തന്നെ ഈ കുട്ടികളെല്ലാം ഫോളോ അപ്പിന് വന്നിരുന്നു. അപ്പോൾ അവരെല്ലാവരും ഇതേ ക്രീം ഉപയോഗിക്കുന്നത് പറഞ്ഞു. അങ്ങനെയാണ് നമുക്കിത് കോമൺ ലിങ്ക് ഉണ്ടെന്ന് മനസ്സിലായത്. இதுக்கு முன்னாடி இதே நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்களும் இந்த மாதிரி ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம், சில பேர் அவர் காமிச்ச அதே ஒயிட்னிங் க்ரீமை நான் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. டாக்டருக்கு பயங்கர ஷாக். சரி, ஓகே, அந்த ஒயிட்னிங் க்ரீமை ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க இல்லையா, அதோட ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்றத ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ரிசல்ட்டும் வருது. ரிசல்ட்டில் செக் பண்ணால் என்ன தெரியுமா தெரிய வந்திருக்கு, இந்த க்ரீமில் இருக்கக்கூடிய மெர்க்குரி, கேட்மியம், ஸ்ட்ரோன்டியம்னு நிறைய சொல்கிறாங்க. அந்த இன்க்ரீடியன்ஸோட அளவு, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 1000 മടങ്ങ് அதிகமாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ക്രീം യൂസ് ചെയ്യുന്ന കുട്ടികൾക്ക് ഇതിൽ റിസൾട്ട് പെട്ടെന്ന് കിട്ടുന്നുണ്ട്, പെട്ടെന്ന് ഫെയർ ആവുന്നുണ്ട് അവർ. പക്ഷേ പിന്നീട് അവർക്ക് ഇത് നിർത്താൻ പറ്റുന്നില്ല. നിർത്തിക്കഴിഞ്ഞാൽ കൂടുതൽ ഡാർക്കായിട്ട് അവർ വരിക, പിന്നെ മുഖത്ത് നിറയെ കുരുക്കൾ വരുന്നു, പിന്നെ സ്കിന്നിൽ തന്നെ ഇഞ്ചുറി ഒക്കെ വരുന്നുണ്ട് ഇത് നിർത്തുമ്പോൾ. അപ്പോൾ അവരത് കണ്ടിന്യൂസ് ഒരു അടിമപ്പെടുന്ന പോലെ അത് യൂസ് ചെയ്യേണ്ടി വരുന്നു. അപ്പോഴേക്കും അത് കിഡ്നിനെയും ബാക്കി അവയവങ്ങളെയും ബാധിക്കുന്നു എന്നാണ് ഇപ്പോൾ നമ്മൾ കണ്ടെത്തുന്നത്. இந்த சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. கேரளாவில் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கேரளாவில் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு, நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் சார்பாக நிறைய இடத்துல ரைடு பண்ணாங்க. சோஷியல் மீடியாவில் இதை ப்ரமோட் பண்ணுறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போவும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து சயின்டிஸ்டாக மாறி டாக்டராக மாதிரியே பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்க முடியல, பார்க்க முடியல, அவ்வளோ கிறுக்குத்தனமாக இருக்குது. இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே ஃப்ராடு தான், இது எல்லாமே இல்லீகல் தான். ஏன் இல்லீகல்னு சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் 1954 படி, அதாவது 1954 சட்டப்படியே இதை யூஸ் பண்ணுங்க, நீங்கள் வெள்ளையாயிடுவீங்க, இத்தனை நாளுக்குள்ள நீங்கள் வந்து உங்கள் முகத்தில் இருக்கிற கருப்பு போயிடும், இப்படி சொல்கிறதே இல்லீகல். ஸோ அப்படின்னா இப்போ ப்ரமோட் பண்ணுறவங்க எல்லாருமே இதை சொல்கிறாங்க. ஸோ எல்லார் மேலேயுமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ பேசிக்கான அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. சோ கால்டு இன்ஃப்ளூயன்சஸ், மக்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்ல பிரச்சனை அப்படின்னா தயவு செய்து டாக்டர்கிட்ட போ, டாக்டர் சொல்கிறத கேளுங்க. சோஷியல் மீடியாவில் கூட சில டாக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, சில வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க சொல்கிற க்ரீமை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பர்சனலாக நான் வந்து நோன்னு தான் சொல்லுவேன், வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கே இருக்கிற டாக்டருக்கு உங்களை பற்றி தெரியாது, உங்களோட ஸ்கின்னோட பேட்டர்ன் பற்றி தெரியாது, அந்த டாக்டரை பற்றி உங்களுக்கும் தெரியாது. அவங்க போடுற வீடியோ வந்து ஏதாவது பெய்டு ப்ரொமோஷனாக இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து அதை செக் பண்ணாமல் ப்ரமோட் பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறோம். க்ரீமே வேண்டான்னு சொல்கிற டாக்டர்ஸுமே இருக்காங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து அவங்க சொல்கிறத நம்பி எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக மெடிக்கல் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நம்பாதீங்க. எல்லாமே ஃப்ராடுத்தனம் தான், எல்லாமே இல்லீகல் தான். ஸோ தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், கண்ட சோஷியல் மீடியாவில் கண்ட இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிறதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்னு சொல்லப்படுற கிட்னி சார்ந்த உடல்நல குறைபாடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதுவும் குறிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண ஒயிட்னிங் க்ரீமும் உங்கள் உடல்நல குறைவுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா, எங்கேயோ இருந்து யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் தான் இதை இந்த பிராண்டை எனக்கு அறிமுகப்படுத்தினா, அவன் பேச்சை கேட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவராக இருந்தீங்கன்னா, தயவு செய்து தாமதமே செய்யாமல் கேஸ் கொடுங்க.
கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அந்த இன்ஃப்ளூயன்சர் மேலே. ஏன்னாப்பா கம்பெனி மேலே தானே நடவடிக்கை எடுக்கணும், எப்படி இன்ஃப்ளூயன்சர் மேலே நடவடிக்கைன்னா அந்த பிராண்ட் அறிமுகப்படுத்தினதே அவர் தானே உங்களுக்கு. ஸோ கட்டாயம் புகார் கொடுங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கலாது ரெண்டாவது பட்சம். பட் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலமாக தான் இது ஸ்டாப் ஆகும். இது ரிலேட்டடான விஷயங்கள் வெளியில் வரும். ஸோ தயவுசெய்து நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல தப்பே இல்லை. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருப்பா, நீ என்ன பெரிய டாக்டரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக நான் டாக்டர் இல்லை. ஸோ நம்ம டாக்டர்கிட்டே பேசணும், டாக்டரே சொல்கிறாங்க கேளு. எல்லாமே ஃப்ராடு. இவங்க இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான், ஒரு அரசியல், ஒரு வணிகம், இல்லை ஒரு அடிமைத்தனம் எல்லாமே இருக்குது. நீ ஃபேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ நல்லா இருக்கிறவங்களெல்லாம் நீ கருப்பாக இருக்கிறங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையை இவங்களே உருவாக்கி, அதுக்கப்புறம் நீ ஃபேர் ஆனால் தான் உனக்கு வேலை கிடைக்கும், ஃபேர் ஆனால் தான் உனக்கு கல்யாணம் ஆகும், ஃபேர் ஆனால் தான் உன்னை எல்லாரும் விரும்புவாங்க, உன்னை எல்லாரும் சமுதாயத்தில் மதிப்பாங்க, இப்படிலாம் சொல்லி 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 நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி அதை இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அதுக்கு ஒரு அடிமையாகிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இது பெரிய ஃப்ராட். இது பெரிய அளவில் பேன் பண்ணப்பட வேண்டிய விஷயம். அது இந்த ஒரு ஸ்கின் கலரை நான் ஆர்டிஃபிஷியலாக நான் பிரைட் ஆக்குவேன், ஒயிட் ஆக்குவேன்னு கொடுக்குற க்ரீம்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்டீராய்ட்ஸு, ஹைட்ரோகினான், இந்த மாதிரி மிக மிக ஆபத்தான இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னாகும், கொஞ்ச நாளைக்கு போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்கின் லைட், மெலா லைட்டுன்னு நிறைய க்ரீம்ஸ் இருக்குது. இதனுடைய வணிகம்லாம் பல லட்சம் கோடி. அது ஸோ இதெல்லாம் பேண்டு, ஆனால் இல்லீகலாக விற்கிறாங்க. இதெல்லாம் அந்த பட் இது பேண்டுன்னு சொல்றீங்க, ஆனா சோஷியல் மீடியாலலாம் அது சேல் ஆயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவை யாரும் பேன் பண்றது இல்லையே, அதுக்கு எந்த சட்டமும் இல்லையே. என்ன வேணா வருது சோஷியல் மீடியாவில். இப்போ பார்த்தோம்னா எல்லா விதமான குப்பையும் வருது. ஸோ இது ரைட்டு, இது தப்பு. இப்போ அறங்கிற ஒரு விஷயமே மறந்து போச்சு இல்லையா? எது பண்ணாலும் ஒரு அற வழியில் பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாது, அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டே இப்போ யாருக்கு இல்லையே. பணம் வந்தால் அறம் காணாமல் போயிடுது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, நாம தான் உஷாராக இருக்கணும். ஸோ நம்ம விட்டில் பூச்சிகளாக ஆயிடக்கூடாது. அது இப்போது நீங்கள் இந்த ஸ்கின் பிரைட்டனிங், ஒயிட்டனிங், லைட்டனிங் க்ரீம்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ், இந்த ஸ்டீராய்ட்ஸ், ஹைட்ரோகினான், இன்னும் பல ஆபத்தான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, முதல்ல ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு உங்களுக்கு ஸ்கின் லைட் ஆகிற மாதிரி, பிரைட் ஆகிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ஸ்கின் ரொம்ப தின்னாயிடும். அப்புறம் தின்னான உடனே ஸ்கின்ல இருக்க ரத்த குழாய்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ரொம்ப தின்னான ஸ்கின் அப்படியே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மாதிரி கிழிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் நான் இப்போ கொஞ்சம் நீங்கள் இந்த க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறதை நிறுத்தின உடனே பயங்கர டார்க் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு அடிக்ஷன் மாதிரி, எப்படி இந்த குடி போதைக்கு அடிமையானவங்க, கஞ்சாவுக்கு அடிமையானவங்க மீண்டும் மீண்டும் அதை நாடி போகிற மாதிரி இந்த க்ரீம்ஸை நீங்கள் தொடர்ந்து போடக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாருவீங்க. தொடர்ந்து போட போட என்னாகும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய லோக்கல் இம்யூனிட்டி குறைஞ்சிரும், நிறைய பிம்பிள்ஸ் வரும், இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரும், எல்லா விதமான சைடு எஃபெக்ட், உங்கள் ஸ்கின் டோட்டலாகவே கெட்டு போயிடும். ஸோ இதில் இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தா சொல்லிகிட்டே போகலாம். கொஞ்ச நாளில் என்ன ஆகும், ஸ்கின்ல அப்ளை பண்ணுற இந்த ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் நம்ம உடலுக்கும் அப்சார்ப் ஆகிடும். நம்ம எப்படி நம்ம ஸ்டீராய்டு மாத்திரையை போட்டால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருதோ அதெல்லாம் இந்த அப்ளை பண்ணுற க்ரீம்ஸ் மூலமாகவும் ஏற்படலாம். ஸோ இந்த அப்சார்ப்ஷன்னால என்னாகும், நம்ம உடம்புல சுகர் அதிகமாகிடும், பிபி அதிகமாகிடும். நம்ம உடம்புல நேச்சுரலாக சுரக்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸ், அதாவது கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த கார்டிசால்ங்கிற ஹார்மோன் தான் ஒரு முக்கியமாக நம்மளை ஒரு ஆபத்தான நிலைமையில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு உதவுது. இப்போ யாரோ ஒருத்தர் அடிக்க வர்றாங்க, இல்லை ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு தீ பிடிக்குது, நம்ம திடீர்னு ஓடுறோம், அந்த ஒரு ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் திடீர்னு நம்ம ஒரு செயல்பாடு பண்ணுறதுக்கான ஒரு வேகத்தை குறைச்சிரும். அது இந்த கார்டிசால், நேச்சுரல் கார்டிசாலே குறைஞ்சிரும். வெளியிலேருந்து ஸ்டீராய்டு வர்றதுனால நம்ம உடம்பு நினச்சிக்கும் வெளியிலேருந்து ஸ்டீராய்டு வருது அப்படின்னு சொல்லி உடம்பு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கார்டிசாலை குறைச்சிரும். இதுதான் ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட் இருக்கிறதுலையே. ஸோ என்ன ஆகும், இந்த ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் போட்டவங்க, இந்த ஸ்டீராய்டு மாத்திரை போட்டவங்க, இவங்க எல்லாம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, தூக்கம் வர மாதிரியே இருப்பாங்க, எந்த விதமான ஒரு சுதாரிப்பும் அவங்கள்ட்ட இருக்காது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவங்க ஒரு மாதிரி ஒரு டல்லாக, உடம்பு வேற வெயிட் போட்டுரும் பயங்கரமாக, உடம்பு குண்டாயிடும். உடம்பு குண்டானோன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும், ஆர்டிஃபிஷியலாக பிசிஓடி வரும், பீரியட்ஸ் இரெகுலராக வரும், எல்லா விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஒரு இயற்கைக்கு மாறாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம உடம்பும் மனசும் டோட்டலாக கெட்டு போயிடும். மனசு எந்த வகையில் கெட்டு போகுது அப்படின்னா, இந்த ஸ்டீராய்டுனால உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வந்துடும். இந்த ஸ்டீராய்டு க்ரீமை போட்டால் தான் நீங்கள் உற்சாகமாக இருக்கலாம். அந்த நம்ம குடிபோதைக்கு அடிமையானவங்க மாதிரியே தான் அது. ஸோ அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் தடவவே கூடாது.
அப்போ அதுக்கு அடிப்படை காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் கலர் தான் நல்ல கலரு, இதை எந்த வகையிலையும் மாற்ற முடியாது, மாற்றணுங்கிற அவசியமும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ டீனேஜர்ஸ் தான் நிறைய பேர் இந்த க்ரீம்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி சார் மீளலாம்? முதல்ல இந்த ஸ்டீராய்ட் க்ரீம் அப்ளை பண்ணுறதை நிறுத்தணும். நிறுத்திட்டு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதாவது ஸ்கின்ல என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கு, உடம்புல என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது, மனசில் என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கான பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அதை ஒன்று ஒன்றா நம்ம சரி பண்ணணும். இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் திரும்ப ரிப்பேர் பண்ணுறதுக்கு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 6 வருஷம் கூட ஆகலாம். அதில் நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் உடம்பு ஃபுல்லாக வந்துடும். அதையெல்லாம் சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாழ்நாள் முழுவதும் அதோடய அவங்க வாழ்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ ஒரு டார்க் ஸ்கின் இருக்கவங்க, டஸ்கியாக இருக்கவங்க ஒயிட்னிங் க்ரீம் வாங்கி நான் வெள்ளையாகணும், ஃபேர் ஆகணும்னு யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் நான் ஒயிட்டாக தான் இருக்கேன் பட் நான் டேன் ஆகிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்ம டேன் ஆகிட்டோம்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நிச்சயமாக நீங்கள் வந்து இப்போ சன்லைட்னால, சூரிய ஒளி இருக்கக்கூடிய யூவி ரேஸ்னால நமக்கு வந்து ஸ்கின் கலர் டார்க் ஆகுது. அது எப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே மெலனோசைட்ஸ் ஒன்று தான். கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ் வந்து ஃபேராக இருக்கிறவங்களுக்கும் ஒன்று தான், டஸ்கியாக இருக்கிறவங்களுக்கும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது எவ்வளோ மெலானினை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வித்தியாசம். இப்போ ஃபேராக இருக்கிறவங்களுக்கு மெலானின் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும், டஸ்கியாக இருக்கிறவங்களுக்கு மெலானின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வெயிலில் போகும்போது இன்னும் மெலானின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அது ஏன் அப்படின்னா வெயில்னால நமக்கு ஸ்கின் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம், ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தான் அது. அந்த மெலானின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து நமக்கு நல்லது, அதை தப்பாக நினைக்கக்கூடாது நம்ம. ஸோ ஆனால் இந்த மெலானின் ரொம்ப அதிகமாகிடுச்சு, நான் ரொம்ப டார்க் ஆகிட்டேன், ரொம்ப ஏற்கனவே இருந்த கலரை விட நான் ரொம்ப டார்க்காக இருக்கேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெயிலில் போகாமல் இருந்தால், நீங்கள் வெயில்லேருந்து வெயில் படக்கூடிய அந்த சூரிய ஒளி கதிர்களை நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பழையபடி அந்த டேன் ஆன ஸ்கின் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அந்த மெலனோசைட்ஸ் வந்து மெலானினை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாமல் நார்மலான மெலானினை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம ஊரில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதரில் அப்படி வழிஞ்சு அது திரும்ப அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவே ரொம்ப ஒரு கம்பர்சமாக இருக்கும், ஆயிலியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஃபிசிக்கலாக நம்ம கவர் பண்ணிக்கணும். ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கிறது, நம்ம மாஸ்க் போட்டுக்கணும், நம்ம துப்பட்டா வச்சு கவர் பண்ணிக்கலாம், ஹெல்மெட் போட்டு வைசர் மாட்டிக்கணும். ஸோ ஃபிசிக்கலாக எந்த அளவுக்குலாம் நம்ம கவர் பண்ணிக்க முடியுமோ தட் இஸ் தி பெஸ்ட் சன்ஸ்கிரீன். ஓகே, இப்போ நீங்கள் சன்ஸ்கிரீன்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. நிறைய டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து சன்ஸ்கிரீன்ஸ் வந்து மஸ்ட் அப்படின்றாங்க, ஒரு சில பேர் வந்து இந்தியன் ஸ்கின்ஸ்க்கு வந்து சன்ஸ்கிரீன் வந்து தேவைப்படாது, அது வந்து யூஸ் கிடையாது அப்படின்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சன்ஸ்கிரீன் வந்து எப்படி சார்? யூஸ் கிடையாதுன்னு இல்லை, நம்மளால ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம பாட்டு சும்மா ஒரு சன்ஸ்கிரீன் எழுதி கொடுத்துட்டா அதை அந்த பேஷண்ட் யூஸ் பண்ணணும்ல. ஓகே, ஸோ அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் முக்கியம். சும்மா ஃபேன்சியாக பேசலாம், சன்ஸ்கிரீன் வந்து SPF 100, 150 என்னென்னமோ இஷ்டத்துக்கு லாட்ரி டிக்கெட் மாதிரி எதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எப்போவுமே ஒரு டாக்டர் ஒரு மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரோ இல்லை ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேஷண்ட்டால் அதை உபயோகப்படுத்த முடியுமா, பல நாட்களுக்கு அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக செலவு அதிகமாக இல்லாமல் ஈஸியாக அவங்களால பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். அதை நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஊரில் எஸ்பெஷலி வந்து இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் வந்து ட்ராபிக்கல் சிட்டிஸ் தான். ஸோ நம்ம ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர் தான். எஸ்பெஷலி சென்னை, பாம்பே மாதிரி ஊர்லலாம் நம்ம வந்து கோஸ்டல் பிளேஸில் இருக்கிறதுனால ஹாட்டாகவும் இருக்கும், ஹியூமிடாகவும் இருக்கும். ஸோ நமக்கு ஹாட்டாக இருக்கிறத விட ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி சல்ட்ரியாக வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேர்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம முகத்தில் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அது வந்து வேர்த்து வடியும் போது ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போடுறதுனால ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி வேர்வையும் ரொம்ப அதிகமாக வந்து ஆயில் செக்ரேஷனும் ரொம்ப அதிகமாக வந்து ஏற்கனவே இருக்கிற பிம்பிள்ஸ் இன்னும் அதிகமாகிடலாம் டீனேஜர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் சன்ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். நீங்கள் ஏர் கண்டிஷன் ரூம்லேயே இருந்து ஏர் கண்டிஷன் காரில் போய் ஏர் கண்டிஷன் ஆஃபீஸில் போய் அந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் ரிச் லைஃப் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு டெம்பரேட் ஜோனில் ரொம்ப குளிர் பிரதேசத்தில் வெளிநாட்டில் இருக்கீங்க, யூகேல இருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஊருக்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன், இப்போ நம்ம மாஸ்க் போடும்போது ஒரு 3/4 ஆஃப் த ஃபேஸ் கவர் ஆகிடுது, நம்ம துப்பட்டா வச்சு கழுத்தை கவர் பண்ணிக்கலாம், அந்த காலர் பட்டன் போட்டோம்னா வி ஆஃப் த நெக் கவர் ஆகிடும், ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டோம்னா இது வரைக்கும் கவர் ஆகிடும், க்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த ஹேண்ட் க்ளவுஸ் மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு கூட போட்டுக்கிறாங்க. நம்ம துப்பட்டா வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் கூலர்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் கண்ணுக்கும் நல்லது, முகத்தில் மீதி இருக்கிற 1/3 கவர் பண்ணிடும். க்ரீமே தேவையில்லை, இருக்கிற நம்ம இருக்கிற விஷயங்களை வச்சு சிம்பிளாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் தட் கிவ்ஸ் த பெஸ்ட்
ப்ரொடெக்ஷன், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஹெல்மெட் போட்டுட்டு அந்த வைசரை சில பேர் மூட மாட்டாங்க, ஹெல்மெட் போட்டு அந்த வைசரை மூடிக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சன்ஸ்க்ரீன் போடுறதுனால உங்களுக்கு பொல்யூஷன்லேருந்து எந்த ப்ரிவென்ஷனும் கிடைக்காது. பட் நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் பொல்யூஷன் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் நம்ம சில சிட்டிஸ் எல்லாம் பார்க்குறோம். நம்ம டெல்லிலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, சென்னையும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதுவும் மோசமாக தான் இருக்குது. இவ்வளவு பொல்யூஷனை நம்ம வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும். அது அந்த பொல்யூஷனால தான் நிறைய பேருக்கு லங்ஸ்லாம் அலர்ஜி வருது, ஸ்கின்லையும் ஏட்டாபிக் எக்ஸிமா வர்றதுக்கு இந்த பொல்யூஷன் மூக்கு வழியாக போகிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் இருக்கிற தூசி, பொல்யூஷன், இந்த ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல் எல்லாமே நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து தி பெஸ்ட் ஆல்வேஸ், வெரி ப்ராக்டிக்கல், ஈஸிலி அவைலபிள், ஈஸிலி யூஸபிள், அண்ட் தட் இஸ் த பெஸ்ட். ஓகே. இப்போ எல்லாருமே வந்து ஓகே கண்டிப்பாக வந்து இது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து இந்த மாதிரியான சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எதை அது வந்து இப்போ நிறைய மேட் ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்துருக்கு. சன்ஸ்க்ரீனுக்கு பேரே ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் பேர். அது வந்து யூவி ரேஸில் இருக்கக்கூடிய அந்த யூவிபி யூவிஏ ரேஸ் இல்லாமல் இன்ஃப்ராரெட் ரேஸையும் அது ப்ரிவென்ட் பண்ணும். இன்ஃப்ராரெட் ரேஸுங்கிறது என்னென்னா விசிபிள் லைட்டு. இப்போ நம்ம மொபைல்லேருந்து வர லைட், இப்போ எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணாதவங்களே இல்லை, நிறைய பேர் எந்நேரமும் மொபைல்லே தான் இருக்காங்க. அந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்டு, கேஜெட்ஸ்லேருந்து இப்போ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேருந்து வர லைட்டு, இந்த மாதிரி பிரைட் லைட்டு, இந்த மாதிரி லைட்லேருந்து வர அதெல்லாம் விசிபிள் லைட்டு, விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமும் நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுத்தலாம். ஸோ இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தையும் இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து நிறைய அந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் இப்போ நிறைய வருது. அது வந்து மேட் ஃபினிஷாகவும் இருக்கும். அந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மாதிரி ரொம்ப ஆயிலியாக தெரியாது. பட் அதுவுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. பட் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆயிலி சன்ஸ்க்ரீன் இல்லாமல் இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் நிறைய வருது. ஆனால் பட் சன்ஸ்க்ரீனில் என்னென்னா, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வெயிலில் இல்லை லைட்டில் பிரைட் லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு 1/2 hour முன்னாடியே அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா அது வேலை செய்யாது. 1/2 hour முன்னாடியே அப்ளை பண்ணணும். எவ்ரி 1.5 to 2 hours அதை வாஷ் பண்ணி ரீஅப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதில் சும்மா சன்ஸ்க்ரீன் போடுங்கன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ எல்லாரும் நினச்சிக்கிறாங்கன்னா நமக்கு நாமே டாக்டர் மாதிரி ஆயிடுறாங்க. இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஒன்றுமே விஷயமே தெரியாமல், அந்த சயின்ஸே தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு காசு, அவங்களுடைய இதுவே நோக்கமே அதுதானே. சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு 4-5 ரீல் வந்து ஃபேமஸ் ஆன உடனே தே வாண்ட் டு மேக் மோர் மணி. ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து நிறைய பேர் என்கேஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், இதை விற்று கொடுங்க. இப்போ ஒரு லேண்டை விற்று கொடுக்குற மாதிரி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விற்று கொடுக்குற மாதிரி, ஒரு நகையை விற்று கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராடக்டை விற்று கொடுங்க அப்படிங்கிறாங்க. பட் ஸ்கின்னுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆர்கன். இட் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் சேஃப்டி, இட் இஸ் நாட் ஓன்லி அன் ஆர்கன் ஆஃப் பியூட்டி. ஸோ மக்கள் நினச்சிக்கிறாங்க ஸ்கின் வந்து ஒரு அழகு சாதன உறுப்பு மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கு என்ன வேணாலும் யார் எதை சொன்னாலும் தடவிடலாம் அப்படிங்கிறாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ ஸ்கின்னுங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஆர்கன். நம்ம உடம்புலையே மிகப்பெரிய ஆர்கனும் அதுதான். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கனுடைய டிசீஸையும் முதல்ல வெளியில் காட்டுறது ஸ்கின் தான். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்கிறார் வள்ளுவர். அவர் முகம்னு சொல்கிறது தோல், முடி, நகம் தான். அது நெஞ்சம் மட்டும் இல்லை, மனசு மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெளியில் காட்டக்கூடியது ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில் தான். இப்போ உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு டேமேஜ் வருதுன்னா உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஹேர் கொட்டுது, முடி வளரலைன்னா உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நெயிலில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு அறிகுறி தென்படுதுன்னா உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு ஸ்கின் டாக்டருக்கு மட்டும்தான், இல்லை உங்களுடைய ஃபேமிலி டாக்டருக்கு மட்டும்தான் அது என்னங்கிறது தெரியும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு டாக்டரை போய் பார்த்து இது முதல்ல பிரச்சனையா, இது பிரச்சனையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து சில டாக்டர்ஸே என்ன ஆகுறாங்கன்னா, சில ஸ்கின் டாக்டர்ஸே இப்போ நீங்கள் போன உடனே ஒரு மிஷின்குள்ளே வச்சு இங்கே வச்சு உனக்கு இங்கெங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு கமர்ஷியலாக இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு சரியாகும், இந்த மாதிரிலாம் அவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு லட்சக்கணக்கில் ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்றாங்க. மக்களும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. முதல்ல உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு அது பிரச்சனையா, அது முதல்ல அது வந்து ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்கின்ல வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் அறிகுறிகள் தான். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனையை காட்டக்கூடிய அறிகுறிகள் தான். அந்த அறிகுறி, அந்த பிரச்சனையை உள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணால் அந்த அறிகுறி தானாக சரியாக போயிடும்.
ஸோ இதை புரிஞ்சுக்கணும், இந்த விழிப்புணர்வு சரியாக ஏற்படணும். ஸோ அந்த டாக்டருங்க வந்து ஒரு ஸ்கின் டாக்டருடைய முக்கியமான கடமை வந்து உடம்பையும் மனசையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின்னை ட்ரீட் பண்ணணும். வெறுமனே ஸ்கின் மேலே மட்டும் வெளியில் பெயிண்ட் அடித்து அந்த காஸ்மெட்டிக்கு ஈஸ்தட்டிக்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நாடி மக்கள் போகிறது அதை விட பெரிய தப்பு. ஸோ டாக்டர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஸோ தயவு செய்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸ்கின் அப்படின்றதுமே வந்து மருத்துவம் சார்ந்த விஷயம்தான், அது வந்து அழகு சாதன விஷயம் கிடையாது அப்படின்றத உணருங்க. தயவு செய்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு கோரிக்கையாகவே நம்ம முன்வைக்கிறோம், இந்த மாதிரியான விஷயத்தில் சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ பணம் தராங்க, எவ்வளோ வேணாலும் அமௌண்ட்டு தராங்க, இவ்வளோ அமௌண்ட்டு தராங்க அப்படின்றது பணத்துக்காக தயவு செய்து மக்களோட உடல் நலத்தில் விளையாடாதீங்க.